ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிசைனர் பொட்டிக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நெக் ஃபினிஷிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சுடிதாரை அழகாக வந்து நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம அழகாக கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். ஸோ பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல மேலே வந்து இந்த படிமான ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ படிமான தையல்னு சொல்லுவோம் நாங்கள். அது வந்து நம்ம இங்கே போடுவோம். அது போட்டிங்கன்னா இந்த இடத்துல தூக்காது, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்க கேன்வாஸ்க்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த கிளாத்துக்கு நம்ம ஹெம்மிங் பண்ணுவோம். அந்த ஹெம்மிங்கும் வந்து நமக்கு தெரியாமல் இங்கே பண்ணுவோம். பட் இப்போ எனக்கு டைம் இல்லை, உடனே எனக்கு சுடிதார் ரெடி ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம இங்கே மேலே தையலும் தெரியக்கூடாது, சீக்கிரமாக ஒர்க்கும் ஃபினிஷ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூசிங் டேப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபியூசிங் டேப்பை நம்ம இந்த ஹெம்மிங் பண்ணுற கிளாத்துக்கு கீழே வச்சுட்டு ஒரு அயர்ன் பண்ணோம்னா, இது வந்து அப்படியே வந்து நல்லா ஃபியூஸ் ஆகி 2 கிளாத்தும் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஒட்டிக்கும். தண்ணியில் போட்டாலும் உங்களுக்கு வராது. இப்போ நம்ம வந்து கிளாத்தை வந்து உள்பக்கமாக திருப்பிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்படி தான் நம்ம வந்து கேன்வாஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். கிளாத்தை திருப்பியிருப்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் அயர்ன் பாக்ஸ் எடுத்து ஒரு அயர்ன் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத் வந்து கரெக்டான இதில் இருக்கணுன்ட்டு. வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு அயர்ன் பண்ணிக்கிறோம். அந்த ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஃபியூசிங் டேப்பை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே கையில் கிழிச்சாவே இது வந்து டேர் ஆகிடும். இந்த அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு உங்கள் அயர்ன் பாக்ஸ் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். மெஷர் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம இப்படி டேர் பண்ணோம்னாவே நமக்கு இந்த மாதிரி டேர் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த ஃபியூசிங் டேப்பை இப்போ எடுத்துகிட்டு இந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிக்கிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து நம்ம வைக்கணும். இதனோட எட்ஜில் வச்சா தான் நமக்கு பிரியாது. இப்படி வச்சுட்டு நல்லா ஹீட்டாக இருக்கணும். அயர்ன் பாக்ஸ் ரொம்பவும் ஹீட் இருக்கக்கூடாது. ஒரு மாடரேட் ஹீட்டில் இருக்கும்போது நீங்கள் இப்படி வச்சு அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ நல்லா ஃபியூஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படி எடுத்தாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. சரிங்களா? நமக்கு இந்த இடத்துல நம்ம ஹெம்மிங் பண்ணுற வேலை வந்து நமக்கு ரொம்ப சேவ் ஆகும். அந்த டைமிங் வந்து நமக்கு இங்கே சேவ் ஆகிடும். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபியூஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இது என்ன பண்ணாலும் ஓப்பனே ஆகாது. தண்ணியில் போட்டாலும் உங்களுக்கு வந்து இது வராது இருக்கும். ஹெம்மிங் பண்ணுற ஒர்க்கே இல்லாமல் இருக்கும். சரிங்களா? இந்த இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நெக்கோட ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக நீட்டாக நமக்கு வந்திருக்குன்ட்டு. பேக்கில் நம்ம ஹெம்மிங்கே பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி கிளாத்து அந்த ஃபியூசிங் டேப் வச்சு அழகாக நம்ம கிளாத்தை சீல் பண்ணிட்டோம். ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.